நண்பர்களே, சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம தமிழில் ஒரு வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் மலையாளத்தில் தான் நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் எல்லாமே இன்னும் தமிழில் தான் வீடியோ நம்ம பண்ணுவோம். அப்போ எந்த வீடியோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். எபோக்சி ரெசின் நாத் அப்படிங்கிற ஒரு வீடியோஸை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இல்லை கிராஃப்ட் ஒர்க் இருக்குது, 3D ஃப்ளோரிங் இருக்குது, இன்டீரியல் இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. அப்போ எந்தெல்லாம் ரெசின் எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது. எபோக்சின்னு சொல்லும்போது எபோக்சி ரெசின் ஆர்ட் அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் ஒருபாடு லேடிஸு நீங்கள் ஒருபாடு செய்கிறீங்க, நல்ல உபகாரம் தான். அதில் பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு பட்ஜெட்டு. ஏகദേശம் 35 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்க சகல கம்பெனிக்கும் இந்த மோகன்ராஜ்னா யாருன்னு தெரியும். ஆனால் நாம் பிரபலமானம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கோ, நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கனால நமக்கு வீடியோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்பப்போ எடுத்து விடுவோம். நம்ம அது எடிட்டிங் கரெக்டாக இருக்காது. ஆனாலும் மேக்ஸிமம் நம்மளை கூப்பிட்டு டவுட்டு கேட்பாங்க. டவுட்டு கேட்டுட்டு அவங்க தவறான முறையில் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ கேரளத்தில் ஆகட்டும், தமிழ்நாட்டில் முறையாகட்டும், எனக்குள்ள வீடியோவும் கொடுத்து எங்களுள்ள நம்பரையும் கொடுத்து தவறான முறையில் வேலை செய்வாங்க. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எனக்குள்ள நம்பரையும் வீடியோவும் கொடுக்கணும். நம்மளை காண்டாக்ட் பண்ணால் தான் நம்ம அதுக்காக செய்ய முடியும். பலர்ட்டையும் சொல்லியிருக்கேன், நம்ம படிக்கணும்னா நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், படித்து தரேன் அப்படின்னு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒருபாடு இத்தனை வருஷமாக நம்ம அத்வானிச்சு நீங்கள் பரவாடு கோர்ஸ் நடத்துகிறோன்னு சொல்கிறீங்க, பெரிய அளவில் லுக்காக வீடியோ எடுத்து போடுறீங்க, எல்லாமே இருக்குது. அந்த வீடியோ எடுத்து போடுறதில் யாரையுமே குற்றம் சொல்லலை. எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு. முதல்ல ஆதி காலத்தில் இதெல்லாம் என்னென்னு கூட ஆளுகளுக்கு தெரியாது. அப்புறம் 1939 அந்த ரெசின் கண்டுபிடிக்கப்பட்டது. அது கழிஞ்சு அவங்க 6-7 வருஷமாக 10-12 வருஷம் ஆயிடுச்சு மார்க்கெட்டிங் கொண்டு வர அமெரிக்காவிலேருந்து. அப்போ இன்றைக்கி சர்வசாதாரணமாக லோகம் மொத்தம் எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அதில் உள்ள விளைவுகள் என்ன, இந்த 1043 ரெசினு என்னெல்லாம் உபயோகிக்கலாம், எப்படி உபயோகிக்கலாம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சிலவங்க கையில் எபோக்சின்னு சொல்லும்போது டைல்ஸ், எபோக்சி, கிரோட்டை குறித்து சிந்திப்பாங்க. இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா குட்கிராமம், கேரளாவில் எரிமேலிங்கிற இடத்துல. அங்கெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ மேக்ஸிமம் இது ஒருபாடு நான் ட்ரை செய்து பெரிய அளவில் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் என்னோடய ஷாப்பை காட்டுறேன். பெரிய அளவில் செய்திருக்கோம், ஆனால் நமக்கு ரீச் ஆகாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இது நம்ம இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ நம்ம வீடியோ செய்யலாம், இனிமேல்ட்டு செய்ய போகிறோம். அது மேக்ஸிமம் முழுக்க தமிழ்லையாக இருக்கும். நீங்கள் தமிழில் கேட்கணும்னா கேட்கலாம், மலையாளத்தில் கேட்கணும்னா கேட்கலாம், ஹிந்தியில் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் கேட்கும்போது எல்லாம் டவுட்டாக இருக்கும். அப்போ ஒரு கோர்ஸும் ஒரு டைப்பு 3D ஃப்ளோரிங் என்ன, கிராஃப்ட் ஒர்க் என்ன, அதுக்கு எந்த இதை யூஸ் பண்ணலாம், நம்ம டெம்பரேச்சர் அனுசரித்து எப்படி யூஸ் பண்ணலாம்.